Hi all. So போன வீடியோவில் நம்ம வந்து ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், ரைட்? ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்னா என்ன, ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகும், ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கோட காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், ரைட்? ஸோ நாம் வந்து 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நல் ஹைபாத்தசிஸ். ஓகே, நல் ஹைபாத்தசிஸ். அடுத்தது வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ். ஸோ இந்த நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் இந்த ரெண்டையுமே எப்படி இருக்கணும், அந்த ஹைபாத்தசிஸோட நேச்சர் என்ன, அண்ட் எந்த சினாரியோலாம் ஹைபாத்தசிஸில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ ஒன்ஸ் நாம் வந்து ஹைபாத்தசிஸ் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வி வில் கோ ஃபார் டெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ வி ஹேவ் பி டெஸ்ட், ஜெட் டெஸ்ட், அனோவா, சை ஸ்கொயர் டெஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு வி கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ இந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்? எய்தர் நல் ஹைபாத்தசிஸ் இஸ் அக்செப்டட், H0 accepted. ஓகே, இந்த நல் ஹைபாத்தசிஸ் தான் நம்ம வந்து H0ன்னு சொல்லுவோம், இதை வந்து H1ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நல் ஹைபாத்தசிஸ் எய்தர் இந்த ரிசல்ட்டோடைய அவுட்புட்டில் அக்செப்ட் ஆகும் அல்லது ரிஜெக்ட் ஆகும். அக்செப்ட் ஆச்சுன்னா H0 இஸ் அக்செப்டட். ஓகே, ஸோ இதுதான் நாம் வந்து பார்த்தது, ரைட்? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் வரும். ஓகே, ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஃபைன். வாட் இஸ் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்? எதுக்கு பண்ணணும், ரைட்? எப்படி நாம் வந்து ஒரு நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் பண்ணுறோம் அல்லது ரிஜெக்ட் பண்ணுறோம், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பி வேல்யூ. ஓகே, ஸோ பி வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், இந்த ரெண்டையும் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நாம் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நம்மளுடைய சென்ட்ரல் லிமிட் தியரத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் அஸ் சே சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எனி பாயிண்ட், ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட் வந்து நம்மளுடைய காசியன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு இது எடுத்துக்கேன். ஸோ திஸ் இஸ் அ காசியன் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? ஸோ இந்த இதில் நமக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் எடுக்கிறோன்னு வைங்களேன். ஸோ இந்த பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் திஸ் ஃபாலோஸ் அ காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் இதுக்கு வந்து மீன் இருக்குது, அண்ட் இதோடைய என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி இருந்தால் தானே. ஸோ எக்ஸ் இஸ் செட் டு பி ஃபாலோயிங் அ காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் சர்டன் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுதான் நம்மளுடைய ஒரு நார்மலாக ஒரு பாயிண்ட் வந்து அல்லது நம்ம டேட்டா பாயிண்ட் வந்து காசியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, ரைட்? ஆனால் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது. ஸோ லெட் அஸ் சே நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 lakh ஆர் 1 million ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இவ்வளோ பெரிய பாப்புலேஷனே நாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஆப்ஷன் இல்லை, ரைட்? ஸோ வி வில் நாட் பி ஏபிள் டு கோ அண்ட் என்ன சொல்கிறது, ஒர்க் ஆன் திஸ் என்டையர் செக்ஷன், ரைட்டா? ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் ஆக்சுவலி நமக்கு வந்து இது வந்து ஒரு காசியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து நாம் வந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுப்போம், குட்டி சாம்பிளாக எடுப்போம். இந்த 1 lakh இதில் வந்து we will be taking multiple subsamples. Okay, so let us say நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஒரு 1 million ரெக்கார்ட்ஸ் நாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ இந்த 1 மில்லியனும் எனக்கு வந்து ஒரு காசியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை, ரைட்?
ஸோ இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணுவேன், ஓகே எனக்கு இந்த 1 மில்லியன்லேருந்து நான் சின்ன சின்ன சாம்பிள் டேட்டாவை எடுக்கிறேன். சாம்பிள் டேட்டா. ஓகே, ஸோ இந்த சாம்பிள் டேட்டாவில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த சாம்பிள் டேட்டாவோடைய n should be greater than or equal to 30. மினிமம் 30 நம்பர்ஸ் ஆகுது இந்த சாம்பிள் பாப்புலேஷன்லேருந்து நான் சாம்பிள் டேட்டா எடுக்கணும். ஓகே, அதுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ லெட் அஸ் சே நம்மளுடைய பாப்புலேஷனில் நான் ஃபஸ்ட்டு செட் சாம்பிள் எடுக்கிறேன், x1 அப்படின்னு எடுக்கிறேன். x1 ஈக்குவல் டு நம்ம சாம்பிள் எடுத்தோன்னா என்ன வரும், x1 x2 x3. ஓகே, இந்த மாதிரி அப் டு xm xn வரைக்கும் வரும். இதோட ஆவரேஜ் எடுத்தேன் இல்லை இதோட மீன் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் என்ன வரும், x1 பார்னு வைங்களேன், x1 பார். ஓகே, இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், x2க்கும் எடுக்கிறேன். x2 இதுக்குமே வந்து நம்ம எப்படி x1 x2 x3 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டே வரேன். அண்ட் xn இதை வந்து நமக்கு x2 பார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாம்பிள் எடுக்கும்போது சேம் நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா கூட தட் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டு இங்கே வந்து இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதே நம்பர் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னா அப்போ கூட தட் இஸ் ஃபைன். சரியா? ஸோ as long as our points are assumed to be following the Gaussian distribution. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல அசம்ஷன் தான், இட்ஸ் நாட் ஃபாலோயிங், இது அசம்ஷன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் இதை மாதிரி சாம்பிள் எடுத்துக்கிட்டே இருப்பேன் up to xm. ஓகே, இந்த xm என்ன கொடுக்கும், இது மாதிரி x1 x2 x3 இப்படியே வந்து xn வர கொடுக்கும். அண்ட் திஸ் வில் பி xm பார். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து சாம்பிள்னு கொடுத்துக்கலாமா, எக்ஸ்ன்னு கொடுக்கறது போல் எஸ்ன்னு கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும். s1 s2 இது வந்து sm. ஓகே, ஸோ இது வந்து மீன் x1 x2 அப்படிங்கிறது நம்ம வந்து மீனாக எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, when my data is actually following the Gaussian distribution, right? என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் நான் இங்கே எடுத்தேன் இல்லையா, அந்த sm வரைக்கும் நான் எடுத்த சாம்பிளும் Gaussian distribution தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இது நான் இப்போ போட்டேன் அப்படின்னா பாருங்கள். சரியா? ஸோ இந்த x1லேருந்து xm வரைக்கும் நம்ம கொடுக்குறோம்ல, இதுவும் Gaussian distribution தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான். ரைட்? ஓகே, ஸோ இந்த டேட்டா செட்டை பார்த்தீங்க, இந்த பல்காக வர டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னா x1 பார் x2 பார் x3 பார், ஸோ இந்த மாதிரி அப் டு xm பார். ஓகே, ஸோ இதுதான் இந்த டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ வி கால் திஸ் as central limit theorem. So this is called as central limit theorem. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த டேட்டா செட் this is said to be following the Gaussian distribution for certain mu, mean and sigma squared divided by n, where n is the number of samples we have taken. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம் வந்து இந்த சென்ட்ரல் லிமிட் தியரமில் அச்சீவ் பண்ணக்கூடியது. ரைட்? ஸோ இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் எதுக்கு, let us say நாம் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ், 1 மில்லியனோ 1 பில்லியனோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரைட்? நம்மளுடைய என்டையர் பாப்புலேஷனும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய என்டையர் பாப்புலேஷனும் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அல்லது ஒரு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டால் நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடையாது. ரைட்? ஸோ அந்த மாதிரி என்டையர் பாப்புலேஷனே நீங்கள் எடுத்து பண்ண வேணாம், அந்த பாப்புலேஷன்லேருந்து குட்டி குட்டி சாம்பிளாக எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள்ஸ் ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய இது வந்து இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், இது வந்து பிடிஎஃப்னு சொல்லுவோம். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. ரைட்?
ஸோ இதில் வரக்கூடிய ஆன்சர் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை மீட் பண்ணுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஃப் திஸ் average or this mean follows the probability distributive function, it is also assumed that the population which we have taken follows the probability distributive function or the Gaussian distribution. Gaussian distribution. ஸோ இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அரைவ் ஆகுது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். எப்படி ஹிஸ்டோகிராம் வருது, ஹிஸ்டோகிராம் எப்படி நம்ம இது ஒரு பெல் கர்வாக மாற்றுறோம் அப்படிங்கிறதெல்லாம். ரைட், இது இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய கொஸ்டினுக்கு வரலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது வந்து நல் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ். ரைட், ஸோ நல் ஹைபோதசிஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஸோ வாட்ஸ் எப்படி வந்து நம்ம நல் ஹைபோதசிஸ் எடுக்கிறோம்? ஸோ லெட் அஸ் சே ஒரு மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் எடுக்கக்கூடிய H0 அப்படிங்கிறது நாட் அ கேன்சர் சார், நாட் அ கேன்சர் சார். ஓகே, ஸோ என்னுடைய ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இது வந்து கேன்சர் செல் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன் நான் வந்து நல் ஹைபோதசிஸில் நாட் அ கேன்சர் செல்னு எடுத்தேன், ஏன் வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட் ஹைபோதசிஸில் கேன்சர் செல்னு எடுக்கிறோம்? இந்த இடத்துல யூ ஆப்வியஸ்லி வில் ஹேவ் அ கொஸ்டின், ரைட்? ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் பிஹைண்ட் திஸ் அப்படிங்கும்போது, எந்த ஒரு கேரக்டர் டிஃபால்ட் பிஹேவியரோ that we take it as null hypothesis. ஓகே, இது வந்து டிஃபால்ட் பிஹேவியர். நார்மலாக நீங்கள் ஒரு செல் எடுக்கிறீங்க, வி டோன்ட் சே இந்த செல் கேன்சர் செல் அப்படிங்கிற டிஃபால்ட் பிஹேவியர் கிடையாது. ரைட், அதனால் நான் என்ன பண்ணுறேன், அது நாட் அ கேன்சர் செல் அப்படிங்கிறத நான் நல் ஹைபோதசிஸ் வச்சுக்கேன். அது ஒரு அல்டர்னேட் என்ன, நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் ஆகும்போது ஓகே இது டிஃபால்ட் பிஹேவியர் இல்லை, ஸோ இட் இஸ் பிகமிங் அ கேன்சரஸ் செல் அப்படிங்கிறத நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நல் ஹைபோதசிஸுக்கும் அல்டர்னேட் ஹைபோதசிஸுக்கும் உள்ள அது பிஹேவியர். ரைட்டா? ஸோ எந்த ஒரு ஆட்ரிபியூட் டிஃபால்ட் பிஹேவியர் உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கோ, இட் பிகம்ஸ் த நல் ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம். ரைட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அனோவா பார்த்தோம், சை ஸ்கொயர் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம என்ன எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது வில் கெட் அ ரிசல்ட். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டுக்கும் நாம் இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிற ஒன்று பார்க்கணும். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறத நாம் டிரைவ் பண்ணுறது கிடையாது, நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட் அஸ் சே இந்த கேஸில் நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேன்சர் செல் நாட் கேன்சர் செல். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது ஒரு 0.05 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை வந்து கொடுக்குறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் தான் கொடுப்பார். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டு டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டொமைன் எக்ஸ்பர்ட். ஓகே, ஸோ இந்த டொமைன் எக்ஸ்பர்ட் தான் உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை வந்து கொடுப்பார். இதை வந்து வி ஆர் நாட் டிரைவிங். ஓகே, நாம் செக் பண்ணுறது நம்மளுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்குள்ளே வருதா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இப்போ 0.5 அப்படின்னு கொடுக்குறாங்க, அப்படின்னு 0.05 கொடுக்குறாங்கன்னா 1 - 0.05 is equal to 95% இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த நல் ஹைபோதசிஸ் இந்த 95% கான்ஃபிடன்ஸில் வரணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுக்கு எப்படி எடுக்கிறது, நம்ம வந்து ஒரு பிளே கிரவுண்டுக்கு வாக்கிங் போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இது ஒரு பெரிய பிளே கிரவுண்ட். ஓகே, இந்த பிளே கிரவுண்டுக்கு ஓகே ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட்.
ஓகே, ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஸ்கூலோடைய பிளே கிரவுண்ட், நம்ம மார்னிங் வாக்கிங் போகிறதுக்காக அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் சே இதை வந்து ஒரு 100 people மார்னிங் வாக்கிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த 100 people எப்படி வாக் பண்ணுவாங்க? இந்த மாதிரி வாக் பண்ணுவாங்க, ரைட்? இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வாக் பண்ணுவாங்க, ரைட்டா? இதில் அந்த 100ல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், லெட் அஸ் சே ஒரு 90% ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி சர்க்கிளில் நடப்பாங்க, ரைட்டா? இந்த சர்க்கிளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பீப்புள் தே வில் ஹாவ் ஸ்மால் குரூப்ஸ், தே வில் பி வாக்கிங் லைக் திஸ். இந்த குட்டிஸ் இதுலேயே அவங்க ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வாக் நடப்பாங்க, ரைட்? ஸோ லெட் அஸ் சே இதை வந்து ஒரு 5% ஆஃப் த பீப்புள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 95% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? காலையில் இந்த சர்க்கிளில் வட்டமாக நடக்கிறாங்க, அல்லது இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்கொயரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. ஓகே, ஸோ இது 95% கான்ஃபிடன்ஸ். ஸோ இது நமக்கு இப்போ என்ன வராங்கன்னா, நான் 0.5% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்க அப்படிங்கிறவங்க. ஸோ லெட் அஸ் சே ஒரு பர்சன் உள்ளே வராரு, வர்றவர் இப்படி ஓடுறாரு, இப்படி ஓடுறாரு. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஓடக்கூடிய ஒரு பர்சன் ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, ரைட்? ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு அல்லது ஒரு சேன் பர்சன் என்ன பண்ணுவார்? ஸ்ட்ரெயிட்டாக எது இப்போ எல்லாரும் ஓகே, எல்லாரும் சர்க்கிளாக நடக்கிறாங்க, அப்போ நம்மளும் சர்க்கிளாக நடப்போம் அப்படிங்கிறது தான் அந்த பர்சனுடைய மைண்ட் செட்டாக இருக்கும், ரைட்? ஆனால் ஒருவேளை இப்போ இந்த மாதிரி ஆகுதுன்னு வைங்களேன். ஓகே, அந்த பர்சன் வராரு, எந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாமல் ரேண்டமாக குறுக்க நெடுக்கெல்லாம் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னா, ஹீ இஸ் நாட் த ரைட் செட் ஆஃப் பர்சன், ரைட்? ஸோ ஹீ இஸ் நாட் ஃபாலோயிங் அண்டர் திஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ திஸ் 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், ரைட்டா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, மை டேட்டா இஸ் அசியூம்டு டு பி ஃபாலோயிங் த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, வேர் ஐ எம் சேயிங் it should have at least 95% confidence interval. அது என்னது? என்னோட mu. This is my mu, right? ஸோ நம்மளோட அசம்ஷன் என்ன? நம்மளுடைய லெஃப்ட் சைட் அண்ட் நம்மளுடைய ரைட் சைட் ரெண்டுமே வந்து ஒரு சிமெட்ரிக் அப்படிங்கிறது தான் அசம்ஷன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து எனக்கு வந்து 95% ஆஃப் த டேட்டாவை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதா ரூல். நான் முன்னாடியே பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ let us say என்னுடைய ஆல்ஃபா வந்து so confidence level will be normally denoted by alpha. Okay, என்னுடைய ஆல்ஃபா 95% அப்படின்னா this area will be 95%. என்னுடைய நார்மல் பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் அ டேட்டா will be here. இதை தாண்டி போகக்கூடிய இந்த செக்ஷனை வந்து we call it as tail. ஓகே, ஸோ இதை வந்து லெஃப்ட் டெயில் அண்ட் ரைட் டெயில்னு சொல்லுவோம். இது லெஃப்ட், இது ரைட் டெயில், ரைட் டெயில், ரைட்டா? இது வந்து லெஃப்ட் டெயில், இது ரைட் டெயில். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கேன். ஸோ இதில் இந்த 90% ஆஃப் பீப்புள் எடுத்தேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க, ரைட்? இந்த ஏன்னா எல்லாரும் தே ஆர் என்ன சொல்கிறது, சர்க்கிளாக நடக்கிறாங்க. ஓகே, இந்த 5% பீப்புள் எடுத்தோம்னா மேபி இந்த இடத்துல இருப்பாங்க ஒரு 2-3 பேர். மோஸ்ட்லி மெஜாரிட்டி சர்க்கிள் நடக்கிறாங்க, இந்த 5% பீப்புள் வந்து இங்கே இருக்காங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் வித்தின் மை கான்ஃபிடென்ட் ரேஞ்ச். ஓகே, ஆனால் இந்த ரேண்டம் பர்சன் பாருங்கள், கண்டிப்பாக இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இந்த இடத்துல உட்காந்துருப்பார். விச் மீன்ஸ் வி கிளியர்லி ஐடென்டிஃபை தம். ஓகே, என்னுடைய டேட்டா 100 டேட்டா, இந்த ஆள் என்னுடைய இதில் வரல. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எம்பரிக்கல் ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 63.5 சம்திங். ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 95, தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 99.7, ரைட்? இந்த பர்சன்டேஜில் நம்ம டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னா உங்களை செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தாண்டி, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கவும் முடியாது. என்னுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தாண்டி இது வந்து அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் முடியாது உங்களால். ஓகே,
சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பர்சன், ஓகே, இந்த நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த சாம்பிள், ரைட், இதைத்தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 0.5 அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு இந்த சைடு ஒரு 2.5%. ஏன்னா 0.05 அப்படிங்கிறது இப்போ இது என்ன வரும், இது வந்து 0.95 அப்படின்னு வரும். இது 100 பண்ணி அப்படின்னா 95%. இது வந்து 5%. ஸோ என்னுடைய ஆக்சுவல் டேட்டா காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ ஆகுது. இந்த சைடு 2.5, இந்த சைடு 2.5. இதுதான் என்னுடைய டெய்ல் ரீஜன். இதுவே இப்போ என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கும். என்னாகும், இந்த சைடு 0.5 அண்ட் இந்த சைடு 0.5. என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது என்னுடைய மீனில் இருந்து எவ்வளோ தூரம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய டேட்டாவோட டீவியேஷனை அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா, தீஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் நாட் அ நார்மல் பீப்புள். இந்த ஸ்கொயரில் நடக்கிறவங்களையும் வி டோன்ட் கன்சிடர் தம் அஸ் அ நார்மல் பர்சன், ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பி வேல்யூ கொடுக்கும். ஓகே, ஒரு பி வேல்யூவை நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எப்போவுமே ஆன்சராக கொடுக்கும். இந்த பி வேல்யூ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு உள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணால் we will know நம்மளுடைய நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் ஆகுதா, இல்லை நம்மளுடைய அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகே, அண்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை நமக்கு கொடுக்கக்கூடியது யார், நம்மளுடைய டொமைன் எக்ஸ்பர்ட். ஓகே, it's not defined or it's not derived by us at any point, ரைட்டா? ஸோ இதை வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.05ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா தான் வந்து என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல். ஓகே, ஸோ என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்ன இருக்கும், 1 minus 0.05 which is equal to 0.95, which is equal to 95%, ரைட்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எனக்கு வந்து 95% அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்னுடைய பாப்புலேஷன் எடுக்கிறேன்னு வைங்களேன். திஸ் இஸ் மை பாப்புலேஷன். ஓகே, திஸ் இஸ் மை டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுலேருந்து என்ன அர்த்தம், என்னுடைய பாப்புலேஷனில் 95% ஆஃப் த ரேஞ்ச் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது 95% அப்படின்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து சிமெட்ரிக்கலாக எடுத்துக்கோம், ரைட்? ஸோ இங்கே வந்து 47.5, இங்கே வந்து ஒரு 47.5. ஓகே, இங்கே வந்து ஒரு 47.5, இங்கே வந்து ஒரு 47.5. ஓகே, ஸோ இதோட டோட்டல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 95%. ஓகே, இதுதான் வந்து இதோடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து ஸோ இந்த செக்ஷன் நீங்கள் பாருங்கள், இது வந்து டெய்ல் செக்ஷன், இதுவுமே டெய்ல் செக்ஷன். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இப்போ வந்து ஒரு ஜட்ஜ் வந்து ஹி ஹேஸ் டு பாஸ் ஆன ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா வேல்யூ 0.5 மேலே இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணோம், நம்மளுடைய டெஸ்ட்டில் வந்து ஒரு பி வேல்யூ வருது. ஸோ இந்த பி வேல்யூனா என்ன, இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க, ரைட்? In this very example, out of these 100 people, ரைட், என்னுடைய ஆல்ஃபா கான்ஃபிடன்ஸ் வந்து 0.05 இருந்தா, ஓகே, எத்தனை பேர் நார்மல் பீப்புளாக இருப்பாங்க, ரைட்? இந்த 90% வந்து நார்மல் பீப்புள், ரைட்? இந்த 5% கன்சிடர்ட் அஸ் நார்மல் பீப்புள். அவங்க வந்து நார்மலாக ரெகுலராக ஒருத்தர் வந்தாருன்னா இந்த மாதிரி லாங் சர்க்கிளில் வட்டம் போடுறாரு 90% ஆஃப் த டைம், ரைட்? ஸோ 5% ஆஃப் த டைம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டுக்கிறாங்க, ரைட்? தீஸ் ஆர் லைக் அக்செப்டபிள். ஓகே, இவங்க எல்லாருமே அக்செப்டபிள் செட் ஆஃப் பீப்புள். ஓகே,
ஆனால் இந்த ரேண்டமாக வராங்க பாருங்கள், இந்த இந்த இது நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டியை நான் வந்து ஒரு கிராஃபில் போடுறேன். அதாவது இந்த 100 பீப்புளில், ரைட்டா, இந்த 100 பீப்புளில் உங்களுக்கு வந்து வாக்கிங் வந்து ஒரு பேட்டர்னில் போகக்கூடிய பீப்புளை வந்து நான் கிராஃபில் போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும், ரைட். ஸோ இப்போ இதில் நான் என்ன கொடுத்துருங்க, என்னுடைய ஆல்ஃபா வந்து 0.5 கொடுத்துருக்கேன். அதாவது இந்த சைட் 0.2, இந்த இன்சைட் 0.2. எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து 95%, ரைட். ஸோ probability of a normal person happening, which is 95% in this case. இதுதான் p value, ரைட். இப்போ p value எடுத்துக்கோங்களேன். இப்போ p value வந்து 0.8 அப்படின்னா என்ன அர்த்தம்? There's a 80% chance your data is within this range. இப்போ p value வந்து 0.001 அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் இதோட ப்ராபபிலிட்டி ஆகும். ஸோ என்ன ஆகும், என்னுடைய ப்ராபபிலிட்டி வந்து இந்த இடத்துல இருக்கும், அந்த பர்சன் இந்த இடத்துல உட்காந்துருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி இஸ் அவுட்லயர், ரைட். ஸோ லெட் அஸ் சே இப்போ ஒரு மர்டர் ட்ரையல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜட்ஜ் என்ன சொல்ற, ஜட்ஜுக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து இந்த பர்சன் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது 95% அஷூரன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நான் அவரை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஓகே. ஸோ நம்ம நல் ஹைபோதீசிஸ் எப்படி எடுப்போம் இந்த பர்சனுக்கு? ஸோ லெட் அஸ் சே நான் வந்து நல் ஹைபோதீசிஸ் எடுக்கிறேன், நாட் கிரிமினல், அண்ட் நான் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து 0.05 எடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் திஸ் பர்சன் has been given a leniency of 95%. நம்மளுடைய இந்தியன் ரூல்ஸே அப்படி தான். 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது. 95% லீனியன்சி, எனக்கு 95% அஷ்யூர்டாக இருந்தால் தான் நான் வந்து இந்த பர்சனை வந்து கிரிமினல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ as long as my confidence level is 0.5, right, I will accept the null hypothesis. ஓகே. ஒருவேளை என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், நான் இவருக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.06 அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஐ ஹாவ் டு ரிஜெக்ட் த நல் ஹைபாத்திசிஸ் அண்ட் அக்செப்ட் த ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் விச் இஸ் கிரிமினல். ஓகே. 0.06 என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஆக்சுவல் இது வந்து 94%. ஸோ இந்த ஆள் இவருடைய இது எங்கே வருது, இவருடைய ஆக்சுவல் பொசிஷன் வந்து டெயில் ரீஜனில் வருது, which means the null hypothesis has to be rejected, right. ஸோ இதுதான் இதை வந்து இந்த p வேல்யூ நமக்கு வந்து காட்டி கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாவை பொறுத்து என்ன டேட்டா இருக்குது, இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது, நம்ம எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணாலும் நமக்கு வந்து p வேல்யூ தான் நமக்கு வந்து ஃபைனலாக வரும். ஓகே. ஸோ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன எடுக்கிறோமோ, ஸோ திஸ் டு ரீஇட்டரேட் அகைன், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு நடுவில் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி இருக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி இருந்தால் இது அக்செப்டட், இது ரிஜெக்டட். ஓகே. நீங்கள் நல் ஹைபாத்திசிஸ் எடுக்கிறது ஒரு டிஃபால்ட் பிஹேவியராக எடுக்கணும். ஓகே. ஸோ தேர் ஷுட் பி அ டிஃபால்ட் பிஹேவியர் விச் ஷுட் பி லைக், ஓகே இந்த பர்சன் வந்து யாரையுமே நம்ம பார்த்த உடனே ஹீஸ் அ கிரிமினல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம், ரைட். அல்லது நாம் ஏதோ ஒன்று பண்ணுறோம், தேர்ஸ் அ கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங், our first assumption will not be that it's a fraudulent transaction. Our first assumption is it's not a fraudulent transaction. Only when we are proving that okay this is not a normal transaction, then that becomes a fraudulent transaction. Same goes with the medical section as well. Whenever we are analyzing a cell, doesn't mean that we will be analyzing with the intention okay this is a cancerous cell. No, we always analyze with the intention okay this is a normal cell. Okay, but when we have to come to a point where this is not a normal cell, that is when we will be accepting okay இது வந்து நார்மல் செல் இல்லை, we have a cancerous cell in the body அப்படின்னு நாம் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே.
ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங். அண்ட் ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கில் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அண்ட் பி வேல்யூவோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, ஸோ ஹோப் திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸும் நம்ம வந்து இன்னும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.